ஹாய் காய்ஸ், வீட்டில் காலையிலேயே போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இங்கே உள்ள ஒரு மார்க்கெட்டை ஒரு விசிட் பண்ணுவோம். இது கரெக்டாக எங்கன்னா மலேசியாவில் உள்ள பினாங் மாநிலத்தில் உள்ள ஜுலுத்தோங் சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் உள்ள மார்க்கெட். நல்ல பெரிய மார்க்கெட்டுங்க. அவங்களுக்கு சைனீஸ் நியூ இயர் வரனால அந்த டெக்கரேட்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க வீட்டில் கொண்டு போய் மாட்டுவாங்க போல். இதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக ஜனவரி பிப்ரவரி ஒரு 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே 10 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மலேசியாவில் வந்துட்டு 3 நாளோ 2 நாளோ கவர்மெண்ட் லீவுன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக சைனீஸாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு சைனாக்குள்ளே வர மாதிரி இருக்கா. வெடிலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆஃபர் அங்கே எல்லாமே இருக்குங்க. $10 வெள்ளிக்கு போட்டிருக்காங்க போல. ஏதோ எதை எடுத்தாலும் 10 வெள்ளி போல. 7 வெள்ளி 10 வெள்ளி. இங்கே இன்னொரு என்னன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு இந்த கூறு கட்டி விற்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இப்படி விற்கிறாங்க. அந்த மாதிரி சத்து பிரப்பா இது வந்து 2 வெள்ளி. 3 கேரட் வச்சுருக்காங்க. 2 வெள்ளி. இது 2 வெள்ளி. அப்புறம் இந்த பைத்தங்காய் 2 வெள்ளி. இது 2 வெள்ளி. அப்பா வரீங்க. ஃபுல்லாக 2 வெள்ளி. நம்ம ஊரில் எப்படி கூறு கட்டி வச்சுருப்பாங்க அது மாதிரி இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கட்டி 2 வெள்ளி 2 வெள்ளி நிற்பாங்க போல. இது வந்து பார்த்தீங்கன்னா காலைல சைனீஸ்காரவங்களுக்கு தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. காலைல தான் சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் இங்கே பாவுன்னு சொல்லுவாங்க. ஓ இன்னைக்கு பெசா. இது உங்களுடைய சைனீஸோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட், காலை சாப்பாடு. பார்த்தீங்கன்னா நாசி லெமாக் இது மலேசியாவோட ஃபேவரட் ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இல்லைங்க பூசணிக்காய் எவ்வளோ சின்னதாக இருக்குது. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி. அப்பா itu apa? Nanas? Bunga semayang na. Oh. Ini tapi makan na. Oke. Ini semayang na. Oke. இந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்காண்டி வச்சுருக்காங்களாம். சாப்பிட்றது கிடையாதான். சைனீஸ் நியூ இயர் வர்றதுனால அவங்க வந்துட்டு இதை சாமி கும்பிட்றதுக்காண்டி வச்சுருக்காங்க. அது ஒரு அண்ணாச்சியில் ஒரு 10 இது அப்படியே குட்டியாக தலைஞ்சிருக்கு பார்த்துங்க. இதை பார்த்தீங்களா கரும்பு. ஆனால் இங்கே மோஸ்ட்லி இந்த கரும்பு தான் அதிகமாக கிடைக்கும். நான் இங்கே கருப்பு கரும்பு இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இது பீகம் கொய்த்தியம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த சேமியான்னு சொல்லுவாங்க அது மாதிரி. இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
பப்பாளி பழம், பலாப்பழம், இதுதாங்க டொரியன் பழம் சொல்லுவாங்க மலேசியாவில். இது சில பேருக்கு இதோட வாசம் பிடிக்காது, ஆனால் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பழம் ஆனால் ரொம்ப சூடு, உடம்புக்கு அதிகமான சூடு இந்த பழம். சரியான கூட்டம் இன்னைக்கு ரெண்டாவது. இங்கே ஹாலிடே வேறல, சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. காய்கறி மார்க்கெட் அங்கிட்டு இருக்க பின்னாடி இருக்குது. நான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியே இந்த சைடு போனால் நேராக போய்ட்டு ரைட் சைடு போனாலும் காய்கறி மார்க்கெட்டு, லெஃப்ட் சைடு போனாலும் காய்கறி வெஜிடபிள் மார்க்கெட்டு. நம்ம வர வழியில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், 1-2 கடை இருக்கும். ஆனால் இங்கிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள் தான். இது டெய்லி சந்தைங்க. டெய்லி இது காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிலேருந்து ஒரு 12 மணி முடியிருக்கும், 12-11 மணி முடியிருக்கும் இந்த சந்தை. தனித்தனியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இங்கிட்ட மீன் தனியாக இருக்கும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பன்றிக்கறி. சீனர்கள், இங்கே உள்ள சீனர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிளி மீன் தானே, ஆனால் எனக்கு தெரிஞ்ச கிளி மீன் தான் நினைக்கிது. இதில் கிளி மீன்லேயே பெரிய கிளி மீன், அதோட செதல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. துண்டு போட்டு வைப்பாங்க, மொத்தமாகவும் கொடுப்பாங்க. ஒருத்த வந்துட்டு மீன் கொஞ்சம் விலை குறைவான மீனாக இருக்கும். இது பேர் சிகப்பு மீன் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் நகரம் சொல்லுவோம்ல, நகரம் தான் சொல்லுவோம் இதை. Bang, ini sekilo berapa? 25. 25. Kalau dua sapau kakek, kita bisa. 25 kilo. Lalu kau ai kau cakap ni. இது நண்டு வேணும். பழைய மீனாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்களா, மீன் அப்படியே துண்டு போட்டு தனியாக விற்பாங்க. வால் தனியாக, அதோட வயிறு தனியாக, உடம்பு தனியாக, அங்கிட்டு தலை இருக்குது பாருங்கள். கிலோ berapa bang? 40. ஒரு கிலோ 40 இல்லையாங்க.
நான் தேடி வந்த மீனே இங்கே இல்லைங்க. பழைய மீன் அதுக்கு கண்ணா பார்த்தீங்களா? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மீனில் வந்துட்டு கல் இந்த மாதிரி கண் வந்துட்டு இந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடாது. கருப்பாக இருந்தால் அது நல்ல மீன். இந்த மாதிரி வந்துட்டு கண் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கும், வெள்ளை விழுந்து போயிருக்கும் கண்ணில். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பழைய மீன் சொல்லுவாங்க. இது ஓரளவு நல்லா இருக்குது. இந்த மீன் சிகப்பாக இருக்கா? கண் எப்படி இருக்கணும்? சிகப்பாக கருப்பு கலரில். இது வந்துட்டு 1/2 கிலோ வந்து 12 வெள்ளி. 1 கிலோ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 வெள்ளி 1 கிலோ. 24 வெள்ளி. தப்பா சொல்லிட்டேன், கணக்கில் கொஞ்சம் வீக்கு. அப்படியே பின்னாடி அங்கிட்ட அப்படியே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி இருக்குங்க. பின்னாடி மாட்டிறைச்சி செம பீஃப் வாங்கிட்டு போயிடுவோம். இன்னும் மாட்டிருச்சு. 22 கிலோ. ஆயிடுச்சு. மாட்டிறைச்சிலே 2 மாட்டிறைச்சி இருக்குங்க. இம்போர்ட் இருக்குது, லோக்கல் இருக்குது. setengah kilo bang. Potong. Kecil-kecil ya. Semua isi ya bang. Ini tamu bang. Semua isi ya bang. Iya. Ya oke. நாட்டு மாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மாடு. சிலது இந்தியாவிலேருந்தே வந்துகிட்டு இருக்கு. பல லேபிள் பார்த்துருக்கேன் பின்னாடி, மேட் இன் இண்டியான்னு. இன்னொரு தடவை போனேன் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆனால் இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து தான் அதிகமாக வருது ஆடு மாடு எல்லாம். மாட்டிறைச்சி விட இல்லை அன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தேடி வந்த மீன் இல்லைங்க, ஊளி மீன் இல்லைங்க. ஃபைனலாக வாங்கிட்டேன் பாருங்க. 10 வெள்ளியா, 1/2 கிலோ 10 வெள்ளி. மார்க்கெட்டில் உள்ளே இருக்காது கோழிக்கறி, ஆனால் இங்கே இருக்கும். இங்கே தான் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அது மீன் மார்க்கெட். அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட். அதுக்கு பின்னாடி அந்த பண்டிகைச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி விற்றாங்கள. இங்கிட்டு வந்து கோழி அப்படியே ஃபுல்லாக. இதுதானே காடை முட்டைன்னு சொல்லுவாங்க. காடை முட்டை. இது வந்து வாத்து முட்டையா? வாத்து முட்டைன்னு நினைக்கிறேன். இல்லை, வாத்து முட்டை அந்த இருக்குது பாருங்க, கருப்பு கலரில் கறி பூசி வச்சுருக்காங்க. அதே வாத்து முட்டை. இங்கேயும் ஏமாத்து வேலை நிறையா நடக்குங்க. இது நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே நாட்டுக்கோழி முட்டையா என்னன்னு தெரில. இது வந்துட்டு இங்கே உள்ள நார்மல் முட்டை. நம்ம ஊரில் எப்படி வெள்ளை முட்டை இருக்குது அது மாதிரி. ஆனால் இதை வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவாங்க. அது நாட்டுக்கோழி முட்டையா என்னன்னு எனக்கே தெரில. ஆனால் நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. குட்டி குட்டியாக இருக்குங்க, ஆரஞ்சு. ஓ, குறவை மீன். ஓ, விரா மீன். கிலோ 35 வெள்ளியாங்க.
குறவ மீன் குறவ மீனா விரா மீனா எனக்கு சரியாக தெரில. அங்கே பாருங்க கிலோ 35 வெள்ளி. உள்ள நிறையா இருக்கும் போல. ஒரு கிலோ வந்து 35 வெள்ளியா. நான் இதை தாங்க பார்க்க வந்தேன். குட்டி குட்டி ஆரஞ்சு பாருங்க. அப்படியே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இவங்க சைனீஸோட அதிகமான சாப்பாடு இருக்குங்க. இவங்க எல்லாம் அந்த சூப்பு அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க போல். இவங்க அதிகமாக அந்த நூடுல்ஸு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அந்த மேகி நூடுல்ஸு இது வந்துட்டு மீ கறின்னு சொல்லுவாங்க. மீன் சொல்லுவாங்க இங்கே அதிகமாக ஃபேமஸ் மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக இங்கே சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மேகிலேயே இது பூரா எல்லாம் சீ ஃபுட்டு. இதெல்லாம் சீ ஃபுட்டு. இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம். இங்கே எல்லாம் சாப்பாடு இப்படி தான் வச்சுருப்பாங்க. அதிக கடையில் நம்ம வேணுன்ற குழம்ப நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது சைனீஸ் ஃபுட் கோடு. இங்கே ஒரு தமிழ்காரங்க இருக்காங்க. நம்ம தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க. இங்கே தோசை போடுவாங்க அந்த மார்க்கெட்டில். ஆனால் இப்போ அந்த கடையை அவங்க அடைச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, லீவ் விட்டாங்க போல், அடைச்சிட்டாங்க. பாருங்க பூக்கடை. இங்கே இந்த பூக்கடையோடு நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம். நம்ம தமிழ்காரவங்க தான் அந்த பூ விற்கிறாங்க. ஓகே கைஸ், அடுத்து உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் காமிக்கிறேன் கைஸ். இதோட இந்த மார்க்கெட் வீடியோ முடிந்து விட்டது. டாட்டா, பாய் பாய்.